Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இது மனசுல ஆரம்பிக்கிறது தான் தீவிரம். தீவிரம் அப்படிங்கிறது டெரரிஸ்ட், அதாவது நல்ல குணம் இருக்கிறவன் நல்ல குணாளி. தீவிரவாதின்னா தப்பு பண்றவன் தான் தீவிரவாதி. அது முஸ்லீமா, ஹிந்துவா, ஜைனமா, வெள்ளைக்காரனா, கருப்புக்காரனா அது கிடையாது. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த தீவிரம் அப்படிங்கிறது தலை தூக்கிட்டு இருக்கு. பெரிய ஒரு ஆபத்து என்ன வருதுன்னா, நல்ல ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு காஷ்மீர் நடந்தது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம், சுற்றுலா போனவங்களே செத்து போயிட்டாங்க. ஒரு உயிரினோட வேலை என்னன்னு கேட்டால், ஒரு உயிரினோட வேலை 3 கோடி. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டம் 30 கோடி. டெரரிஸ்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மத என்னமோ சொல்கிறாங்களே, ஒரு ஆளு கொண்டா உனக்கு சொர்க்கத்தில் நிச்சயம்னு சொல்கிறாங்க. சொர்க்கம்ங்கிறது இதுதான் சொர்க்கம், இந்தியா தான் சொர்க்கம். பாகிஸ்தான் இருக்க மிலிட்டரி தலைவர் சொல்கிறார், இது காஷ்மீர் எங்கள் ஜூகுலர் வேணுங்கிறார், எங்களுடைய உடம்புங்கிறார். நம்ம காஷ்மீருக்கு நம்ம தேசம், அந்த ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம தேசம். நமக்கு தேசிய புத்தி இருக்குது, நமக்கு ரத்தம் கொதிக்குது. அதுக்காக போய் நான் 10 பேர் சாகரிச்சேன், அவன் அதே மாதிரி பண்ணிட்டு கொலைக்கு சமாதானம் தெரியாமல் பண்ணுறான். அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நமக்கு வேண்டியவர்கள், நம்ம சகோதரர்கள் இந்துக்கள் நமக்கு வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உண்டாக்க வேண்டியது மத தலைவர்களுடைய முக்கியமான குறிக்கோள். காந்தி தேசம் அகிம்சா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னாலும் இவ்வளோ உயிர் நம்ம விட்டுட்டோமே, அதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணுன்றது தானே நிறைய பேருடைய எண்ணமா. அடிக்கு அடி கொடுத்தா அது முக்கியம். உலகத்தில் சமாதானம் வரணும்னா ஒரே வழி, நமக்கு மனசு சமாதானம் வரணும். ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றதை கேட்குறீங்களா? வேல்யூலெஸ், சொன்ன மாதிரி உயிர் வேல்யூலெஸ். எந்த உயிரை கொல்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கடவுள் கொடுக்கல. வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்றது கண்டிப்பா தீர்வாகாது. நீங்க சொல்லுங்க பாருங்க, இஸ்ரேல் சண்டை தீரப்போகுதா, இல்ல ரஷ்யா தீரப்போகுதா, ஈரான் மிரட்டுறான், அணுகுண்டு போடுவேன் இவன் மிரட்டுறான் ட்ரம்ப்ங்கிறவன். இது என்ன சார் இது? 21வது நூற்றாண்டுல பீஸ்ஃபுல்லா ஜாலியா இருக்கும் சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட பத்மஸ்ரீ டாக்டர் கேஜி பக்தவச்சலம் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். கலாட்டா நாயர்களுக்கு நானும் வணக்கம். என் பேர் பக்தவச்சலம். ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்முடைய நாட்டை சேர்ந்த உறவுகள் 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த செய்தி பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த சமயத்தில் இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். காரணம், ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருக்கீங்க, ஒரு உயிருடைய வேல்யூ என்னன்னு ஒரு பக்கம் தெரியும். இப்போ 28 உயிர்கள் போயிருக்கு அப்படின்ற ஒரு சூழல். இதை தாண்டியும் கூட அரசியல் ஆளுமைகள், பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய ஆளுமைகளோட பழகியிருக்கீங்க. பத்மஸ்ரீ விருதையே மக்கள் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கையில் வாங்கியிருக்கீங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட பழக்கம் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட விதத்துலையும் பலதரப்பட்ட மனிதர்களோடையும் பழகிருக்கீங்க. அரசியல் ஆளுமைகளோட அந்த ஒரு ட்ராவல் அப்படின்றது பார்க்குறோம். இந்த ஒரு தலைப்பு நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். இதை முதல்ல இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இந்த உயிரிழப்பு 28 உயிர் போயிருக்கு, ஒரு உயிரோட வேல்யூ என்ன சார்? நான் பிறந்தது ஒரு கிராமம், அன்னூர் கிராமம். அந்த அன்னூர் கிராமத்தில் ஹிந்துக்கள் 1000 குடும்பம் இருந்தது, முஸ்லீம்கள் 1000 குடும்பம் இருந்தது. இது வரைக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்ததில்லை. 1000 முஸ்லீம்கள் இருக்க கிராமம், 1000 ஹிந்துக்கள் கிராமம், ஒரு விதமான கஷ்டம் வந்ததில்லை. தீவிரம்ங்கிறது மனசில் ஏற்படுறது தான் தீவிரம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வந்தால் 2 பேரும் சண்டை போட்டு மம்டியால் அடிக்கிறாங்க, கடப்பாறையில் அடிச்சு. பெண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை வந்தால் கொலை பண்ணிக்கிறாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்ததுன்னா இது மனசில் ஆரம்பிக்கிறது தான் தீவிரம். தீவிரம் அப்படிங்கிறது டெரரிஸ்ட், அதாவது நல்ல குணம் இருக்கிறவன் நல்ல குணாளி. தீவிரவாதின்னா தப்பு பண்ணுறவன் தான் தீவிரவாதி. அது முஸ்லீமா, ஹிந்துவா, ஜைனமா, வெள்ளைக்காரனா, கருப்புக்காரனா அது கிடையாது. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீவிரம் அப்படிங்கிறது தலை தூக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவில் இப்போ தீவிரம் 1 லட்சம் பேர் செத்துருக்குறாங்க. ஹமாஸு, இஸ்ரேலு செத்துட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை துப்பாக்கி எடுத்து சுடுறான், 10 வயசு குழந்தை சுடுறான். அதனால் தீவிரம்ங்கிறது மனசில் ஏற்படுறது. நமக்கு மனசுக்குள்ளேயே தீவிரத்தை உண்டாக்கக்கூடிய காட்சிகள் சினிமாவில் பார்க்குறோம், புஸ்தகத்தில் பார்க்குறோம், நேரில் பார்க்குறோம்.
குழந்தைகள் பார்க்கக்கூடாத காமிச்சிங்கன்னா குழந்தைகள் ஆண்கள் வயதானவர்கள் பண்ணுறதே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சினிமாவை பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு குழந்தையே ஆண் பெண் உறவு வச்சுக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஆபத்து என்ன வருதுன்னா, நல்ல ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல. உதாரணத்துக்கு காஷ்மீர் நடந்தது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம், சுற்றுலா போனவங்க செத்து போயிட்டாங்க. ஒரு உயிரினோட விலை என்னன்னு கேட்டால், ஒரு உயிரினோட விலை 3 கோடி. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டம் 30 கோடி. ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் 200 கோடி லாஸ். ஒரு 200 கோடி கம்பெனி நடத்தவே செத்துப்பாங்க. அதனால் அந்த 17 பேர் 27 பேருடைய லாஸுங்கிறது அது விலை மதிப்பில்லாத உயிர் தானே. அது ஒரு உசுரை காப்பாற்றுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். முந்தா நேற்று ஒருத்தர் வந்தார், வயசு 35, நெஞ்சு வலினார். உடனே அட்மிட் பண்ணோம், இன்டென்சிவ் கேரில் வைத்தியம் பண்ணோம், 1 லட்சம் ஆச்சு. இன்டென்சிவ் கேரில் வந்து கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறாரு, ஸ்டென்ட் போட்டார், 3 லட்சம் ஆச்சு. ஸ்டென்ட்டு ஃபெயில் ஆகுது, ஏன்னா அது லெஃப்ட் மெயின் டிசீஸில் ஸ்டென்ட் ஃபெயில் ஆகுது. உடனே கார்டியக் சர்ஜரி, எமர்ஜென்சி கார்டியக் சர்ஜரி 10 லட்சம் ஆச்சு. அது ஹார்ட் துடிக்கலை, எக்மோவில் போட்டோம், அதுக்கு 2 லட்சம் ஆச்சு. ஹார்ட்டை மாற்றி வைக்கணும், 50 லட்சம். ஒரு ஹார்ட் மாற்றி வைக்கிறதுக்கு 50 லட்சம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் 6 லட்சம். ஜாயிண்ட் மாற்றுறதுக்கு 6 லட்சம். கண் மாற்றுறதுக்கு 6000, 60,000. ஒட்டு மொத்தமாக ஒரு உயிரினோட விலை 3 கோடிங்க. அதுவும் ஒரு தொழிற்சாலையோட ஒரு உரிமையாளரோட விலை 30 கோடி. அவனை நம்பி தான் 300 பேர் வேலை பண்ணுறாங்க. ஒரு குடும்பத்தில் அப்பாவை இழந்தா, அப்பா கள்ளசாராயம் சாப்பிட்டு இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்பாவோட வேலை 10 லட்சமா என்ன? அவர் இருந்தால் வாய்ஸ் பூரமா அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். உயிருக்கு மதிப்பு குறைச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து உலகம் பூராமே பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, ஆடம்பரத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, விளையாட்டுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, கேளிக்கைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் உயிருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைங்கண்ணே. உயிருக்கு மதிப்பு இல்லை. எப்போ உயிரோட மதிப்பு தெரியும்? உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்டென்சிவ் கேரில் ரவுண்ட் அடிங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் 4 குழந்தை இருக்குது, தீவிர சிகிச்சை பகுதியில் டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்படி கஷ்டப்படுறான்னு பாருங்கள். மூச்சு விட முடியாமல் ஆர்டிஃபிஷியல் ப்ரீத்திங், செயற்கை சுவாசம், யூரின் வராமல் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ஹார்ட்டு துடிக்காமல் ஐஏபிபி மிஷின் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா குழந்தைகளுக்கு புத்தி வரும். அஞ்சல் விளையாதது 50 விளையாதது. டெரரிஸ்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த என்னமோ சொல்கிறாங்களே, ஒரு ஆளை கொண்டா உனக்கு சொர்க்கத்தில் நிச்சயம்னு சொல்கிறாங்க. அது தெரியாது. சொர்க்கத்துக்கு போனவன் வந்ததில்லை, வெண்டவர் வந்ததில்லை, சென்றவர் வந்ததில்லை. சொர்க்கம்ங்கிறது இதுதான் சொர்க்கம், இந்தியா தான் சொர்க்கம். நான் ஆடு மாடு நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஆறு வானம் பொழியுது, உலகம் பிறந்தது எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக. முதல்ல சார் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தானே பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் அனிமலாக பிறக்கலை, நீங்கள் ஆணாக பிறக்கலை, பெண்ணாக பிறக்கலை, நீங்கள் ஒரு நல்ல ஆத்மாவாக பிறந்திருக்கிறீங்க. இந்த உருவம் வேணால் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் சின்ன எலிமெண்டரி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த வன்முறை வராது. சரி, இப்போது இந்த ஒரு தாக்குதல் யாராலையுமே ஏற்றுக்க முடியாததா இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஏதுமே அறியாத நிராயுத பாணியாக நின்ன அப்பாவிகள் மேலே நடத்தப்பட்ட ஒரு பெரிய தாக்குதலாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்திய அரசும் தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ பல்வேறு தலைவர்களோட பழகின விதத்தில் கேட்குறேன் சார், இந்த மாதிரியான தாக்குதல்கள் சமயத்தில் இந்த மாதிரி கேள்விப்படும் போது ஒரு மருத்துவராகவும் ஒரு மனிதராகவும் உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுது? எந்த அளவுக்கு ஒரு பதிலடி இருந்தால் சரியாக இருக்கும்னு உங்களுடைய பார்வை இருக்கு? அடிக்கு அடி கொடுக்கறது தப்பு. மறப்போம் மன்னிப்போம், இது மகாத்மா காந்தியோட கொள்கை. அடித்தவனுக்கு அடி கொடுக்கறதுங்கிறது மற்றவர்களுடைய கொள்கை. அவர் அப்படி இல்லை, அஹிம்சை. நான் உண்ணாவிரதத்துக்கு போவேன். இப்போ என்ன ஆகும்னா, உண்ணாவிரதம் போகும்பொழுது அந்த 17 பேர் கொண்ட அந்த தீவிரவாதிகள் மனசில் கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் இருக்க மிலிட்ரி தலைவர் சொல்கிறார், இது ஜூகுலர் வெயின், காஷ்மீர் இது எங்கள் ஜூகுலர் வெயின்கிறார். அது என்னென்னு புரியல எனக்கு. எங்களுடைய உடம்புங்கிறார். நம்ம காஷ்மீருக்கு நம்ம தேசம், அந்த ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம தேசம். நமக்கு தேசிய புத்தி இருக்குது, நமக்கு ரத்தம் கொதிக்குது. அதுக்காக போய் நான் இன்னும் 10 பேர் சாகடிச்சேன், அவன் அதே மாதிரி பண்ணிட்டுருப்பான். இப்போ அடி கொடுத்தோம்னா அது சரியில்லைன்னு என்னுடைய தாழ்மையான நன்மை. உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் பாம் வெடிச்சது.
பாம்பு அடிச்சு சீரியல் பாம்பு அடிச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லுமா பாம்பு அடிச்சது. ஒரு 500 பேர் ஜெயிலுக்கு போட்டாங்க. அதில் ஒரு ஆள் எங்கள் ஹாஸ்பிட்டலே வந்து அட்மிட் ஆனார். அது பாம்பு வச்சவரே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். நான் சொன்னேன், என்னப்பா இவர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்களே, நமக்கு கந்தரகோலமாக உடனே கமிஷனர் கூட சொன்னார், அட்மிட் பண்ணிக்கோங்க டாக்டர். தம்பி அப்படின்னேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன் அந்த பையனை. அவருக்கு வயசு ஒரு 80 வயசு இருக்குது. சார் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, நான் 75ல் நீங்கள் எனக்கு வைத்தியம் பண்ணீங்கன்னாரு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கூட சொன்னார், என்ன சார் உண்மையிலேயே இவ்வளோ பேர் மோசமானவனுக்கு கூட அட்மிட் பண்ணீங்களே. டாக்டர்கள் தேசியவாதிகள். நாங்கள்லாம் டாக்டர்களுங்கிறது நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறது இல்லை. நாங்கள் என்ன தொந்தரவுன்னு கேட்போம், எத்தனை நாள் வலி இருக்குன்னு கேட்போம். அது பாமர மக்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழைகளோ பாழைகளோ எந்த ஜாதியாக இருந்தாலும் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணுறது எங்கள் மருத்துவ உதாரணம். இது ஹிப்போக்ரட்டிஸ் ஓத், யூ நெவர் ஆஸ்க் ஃபார் தி. நாங்கள் கொலைகாரனையும் வைத்தியம் பண்ணுவோம், கொலை செய்யப்பட்டவனையும் வைத்தியம் பண்ணுவோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 பேர்னா இந்த 51 வருஷத்தில் 40 லட்சம் பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கோம். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து எங்கள் மனசு உருகி போகுது. அதனால தான் உங்கள் சேனல் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டலில் சார் கொலைக்கு திருப்பி கொலை பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ அது வழி இல்லை சார். கொலைக்கு சமாதானம் அவன் தெரியாமல் பண்ணுறான். அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நமக்கு வேண்டியவர்கள், நம்ம சகோதரர்கள் இந்துக்கள் நமக்கு வேண்டியவர்கள். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உண்டாக்க வேண்டியது மத தலைவர்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஆனால் ஒரு விதத்தில் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து காந்தி தேசம் அகிம்சா தான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னாலும் இவ்வளோ உயிர் நம்ம விட்டுட்டோமே, அதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணுன்றது தானே நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. அடிக்க அடி கொடுத்தா அது நிற்க உலகத்தில் சமாதானம் வரணும்னா ஒரே வழி, நமக்கு மனசு சமாதானம் வரணும். பீஸ் இன் மை மைண்ட் கிரியேட்ஸ் பீஸ் இன் மை ஹோம். எ பீஸ்ஃபுல் ஹோம், எ பீஸ்ஃபுல் ஸ்ட்ரீட். A peaceful street is a peaceful city. A peaceful city becomes a peaceful Mahanam. Peaceful Mahanam, peaceful Nadu. So the whole peace in the world starts from your mind. ஒவ்வொரு தலைவருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். வக்கிரமம் வஞ்சம் அப்படியெல்லாம் வரக்கூடாது. தலைவர்கள் நமக்கு வழி காட்டுபவர்கள். அது பிரதமராக இருந்தாலும் சரி, மாகாண தலைவராக இருந்தாலும் சரி, வழி காட்டுபவர்கள். இது வேறு பார்ட்டி அது வேறு பார்ட்டி எல்லாம் கிடையாது. நாமெல்லாம் ஒரே பார்ட்டி, கடவுளுடைய பார்ட்டி. கடவுள் தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி யம தர்மராஜன். எல்லாம் இந்த அட்டாக் பாண்டிங்கிற மாதிரி அவன் ஒரு யம தர்மராஜனோட பையனாக இருந்திருப்பான். துப்பாக்கியில் சொல்கிறான் பாருங்கள். எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லை. நான் என்ன சொல்கிறேன் சார், வன்மையை கண்டிக்கிறேன். ஆனால் வன்மையை வன்மையால் ஊசினால்தான் ஊசி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. காலில் முள் குத்திச்சுன்னா ஒரு ஊசியை எடுத்து தான் அது குத்த முடியும், அது வேறு. ஆனால் நாம் சமாதானமாக தான் இருக்க வேண்டும் என்பது திட்டவட்டமான என்ற எண்ணம். ரைட். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நீங்கள். என்னைக்காவது வந்து ஒரு உயிரை அவ்வளவு போராடியும் காப்பாற்ற முடியலையேன்னு வேதனைப்பட்டது உண்டா சார்? ஜாம்பவான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் ஒரு ஆள், ஒரு கரடி. அவர் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, இங்கேருந்து எப்படி அங்கே குதிக்கிறதுன்னு சொல்கிறார். டேய் குதிடா, ராமர் சொல்லிட்டார்ல குதி, திரும்பி எப்படி குதிக்கிறதுனா ராமர் சொன்னால் குதிடா. ராமருங்கிறது கடவுள், அல்லாங்கிறது ஒரு கடவுள், ஜீசஸுங்கிறது ஒரு கடவுள். கடவுள் சொன்னால் தான் வண்டி ஓடுது. எனக்கு இந்த ஆஸ்பத்திரி 51 வருஷமாக நான் நடத்துகிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான பைலட் நான். கோ பைலட் பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா 2 பைலட் உட்காந்துருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த மகாமந்திரம் போகும். எதுக்குன்னு சொன்னால் எனக்கு மனசு தெம்பு வந்தால்தான் நான் ஆஸ்பத்திரி தெம்பாக நடத்த முடியும். என்ன சார் இப்படி நீங்கள் மகா மந்திரத்தை போடுறீங்களே, இங்கெல்லாம் எல்லா விதமான மதம் அதுதான் அது கேள்வியே வந்துடுது சார். ஏன்னா எல்லா மதத்தினரும் வர்றாங்க, அங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்றது மட்டுமே கேட்குதுன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மனசு நிறைவாக இருந்தால் வந்தவங்களை எல்லாரும் சந்தோஷப்படுத்த. நீங்கள் வந்து பாருங்கள், முஸ்லீம்கள் எங்கிட்ட வர்ற முஸ்லீம்கள் சந்தோஷமாக இருக்காங்க, எங்கிட்ட வர கிறிஸ்தவர்கள் சந்தோஷம். இவன் கடவுளை நம்புறான்ல, அப்போ தைரியமாக போகலாம்ல. ஏதோ ஒரு கடவுள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோ வச்சுருப்பேன். அல்லாவோட ஃபோட்டோ இருக்காது, அங்கே ஹஜ்ஜோட ஃபோட்டோ இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபோட்டோ இருக்கும், ஷிர்டி பாபா முஸ்லீம் தானே அவர் ஃபோட்டோ இருக்கும், சத்ய சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும், முருகன் இருக்கும், ஆஞ்சநேயர், எல்லா ஃபோட்டோவும் வச்சுருப்பேன். அத்தனை கடவுளும் சேர்ந்து தான் என்னுடைய மண்டையில் இருக்க மசாலாவை சரியாக வைக்க முடியும்.
ஆனா என்னைக்காவது ஒரு உயிரை காப்பாற்ற முடியலையேன்னு வேதனைப்பட்டது உண்டா சார்? என்னுடைய அவ்வளவு own முயற்சி என்ற ஃபேமிலியிலேயே ஒரு உயிரை காப்பாற்ற முடியலைங்க. என்ற ஃபேமிலியில நெருக்கமான உறவு. கால் வலின்னா கால் வலிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கட்டி இருக்குது. 5 ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணோம். கடைசியில் காப்பாற்ற முடியலையே. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணோம். என்னுடைய சொந்தக்காரங்க முடியலையே. நான் உலகத்திலே பெரிய டாக்டர் அமெரிக்கா கூப்பிட்டு போனேன், பம்பாய் கூப்பிட்டு போனேன். எங்கள் ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணோம், ஆரி வைத்தியம் பண்ணோம், ஆரி வைத்தியசாலை பண்ணோம், நேச்சுரோபதி பண்ணோம். ஒரு சித்தர் கூட வைத்தியம் பண்ணார், முடியலையே. மனுஷனால் முடியாது சார். பெரிய டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டலில், பெரிய டாக்டர் 20 வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்தது, நடந்து தான் வந்தாங்க, காப்பாற்ற முடியலையே. சார் எல்லாமே என்னால் முடியும்னா நான் கடவுளை மாறிடுவேன்ல. என்னோடய இயலாமையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர். ஒருத்தன் சாகிற மாதிரி ஒருத்தன் வந்தான் இங்கிலாந்துலேருந்து, கீத் கார்டன் ஒருத்தன் வந்தான் இங்கிலாந்துலேருந்து. ஆஸ்டன் மார்டின் கார் ஓனர் செத்து போவான்னு நினச்சாங்க, பிழைக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாரேன். எப்போ பிழைக்கும் முன்னோ பிழைக்காது, எப்போ பிழைக்காதுன்னு சொல்கிறோமோ பிழைக்கும். அதுதான் கடவுளுடைய ஆணை. என்னுடைய தன் நிலைமையில் நான் கையில் ஆகாத ஆள், எல்லாம் கை மேலேருந்து கை வருது, காப்பாற்றுற கை. இப்போ கேட்ட கேள்வி அதுக்காக தான் சார். ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றதை கேட்கறதுக்கு தான். வேல்யூ லெஸ் சொன்ன மாதிரி உயிர் வேல்யூ லெஸ். எந்த உயிரை கொல்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கடவுள் கொடுக்கல. வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்றது கண்டிப்பாக தீர்வாகாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க பாருங்கள், இப்போ இஸ்ரேல் சண்டை தீரப்போகுதா, இல்லை ரஷ்யா தீரப்போகுதா, ஈரான் மிரட்டுறான், அணுகுண்டு போடுவேன், இவன் மிரட்டுறான் ட்ரம்ப்புங்கிறவன். இது என்ன சார் இது? 21ஆவது நூற்றாண்டில் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம் சார். மறப்போம், மன்னிப்போம். வணக்கம். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.